ரெடி? சத்தம் பத்தலி. ஆஹா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. நான் ஒரு ஆள் எத்தனை சத்தமா பேசுறேன், நீங்க இவ்வளவு 1000 பேர் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம், ஒரே ஒரு துளி. ரெடி? சரி, இப்ப நீங்க சொல்லக்கூடிய பதில் வந்து உங்களை பொறுத்து மட்டும் சொல்லக்கூடாது, பெரும்பான்மையை உலகத்துல எப்படி நடக்குதோ அதை வச்சு சொல்லணும். வேண்டாமா அப்படியான ஒரு ஆனா இந்த 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அந்த கல்லூரி பருவத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற நேரம்ன்றதே தெரியாத அந்த உற்சாகம், பயம் இல்லாம, எந்த பொறுப்புகளும் இல்லாம படிப்பொன்றே யோகம் அப்படிங்கிற இந்த காலகட்டம் அவ்வளவு அழகான, நல்லா ரசிச்சு இந்த 4 வருடத்தை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, பள்ளி கல்லூரி இல்ல வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் மகிழ்ச்சியா வச்சிருங்க. இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஊடகங்கள் நிறைய வாழ்த்துக்கள் இருக்கு, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்னும் டிவியில, நியூஸ் பேப்பர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, எடுத்து ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு இன்ட்ராக்டிவா இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணும். எடுத்தோடனே நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க என்ன பொங்கல் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? இல்லை நான் பொங்கல் சாப்பிட்டு வரேன், ஏன்னா நான் அதிகமாக ஏன் எனக்கு பொங்கல் சாப்பிட்டு வரேன், நான் பேச போறேன், தூங்குறதுக்கு வாய்ப்பு. அப்போ எத்தனை பேர் கலந்து சாப்பிட்டோம்னு இந்த ஏசி ரூம்ல தூக்கம். அதனால ஒரு இன்ட்ராக்டிவா நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சில சொற்களை, சில விஷயங்களை, சில வேலைகளை சொல்லுவேன், ஒரு வேர்டா சொல்லுவேன். நீங்க அதுக்கு பொருத்தமானது ஆனா பெண்ணா அப்படின்னு மட்டும் பதில் சொல்லணும். சரியா? ரெடி? சத்தம் பத்தலி. ஆஹா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. நான் ஒரு ஆள் எத்தனை சத்தமா பேசுறேன், நீங்க இவ்வளவு 1000 பேர் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம், ஒரே ஒரு துளி. ரெடி? சரி, இப்ப நீங்க சொல்லக்கூடிய பதில் வந்து உங்களை பொறுத்து மட்டும் சொல்லக்கூடாது, பெரும்பான்மையை உலகத்துல எப்படி நடக்குதோ அதை வச்சு சொல்லணும். சரியா? சரி, முதல் வார்த்தை சொல்றேன், தயாராக. சமையல். பெண்ணா? கோலம். பிசினஸ். குழந்தை வளர்ப்பு. IAS. டாக்டர். ப்ரொஃபசர். கார். பைக். சரி, இப்போ சிலருக்கு ஆணும் சிலருக்கு பெண்ணும், சில விஷயங்கள் ஆணும் பெண்ணும் அப்படிங்கிற மாதிரி பதில்களெல்லாம் நீங்க சொல்லுங்க. பொதுவாக கேட்கிற ஒரு கேள்வி, நம்ம எல்லாரும் கார்லையும் பைக்லையும் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பின்னாடி உட்கார்ந்து போகும்போது யாரும் ரொம்ப நல்லா ஆனா பெண்ணா நல்லா ட்ரைவ் பண்றாங்க, ஸ்கில்லான டிரைவிங் ஸ்கில் யார்? ஆண். ஆண். வாய்ஸ் ஆனா சரி, நீங்க உங்களோட கருத்து கேட்குறீங்க, சமூகத்தோட கருத்து. உலகத்துல என்ன நினைக்கிறாங்க? ஆணதான் நினைக்கிறாங்க. ஆண்னா ரொம்ப நல்லா கார் ஓட்டுவாங்க, ஒரு ஸ்கூட்டியே வந்து பெண்கள் கார்ல உரசினா பிரேக் போடுவாங்க. அப்படியே பல மீன்ஸ் ஜோக்கு நம்மளை வச்சு நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இந்த மாதிரி ஒரு நேரத்துல உங்களுக்கு நல்ல கதையை சொல்ல போறேன். 200 வருஷத்துக்காக உண்மை அதை கதை மாதிரி சொல்லணும். 200 வருஷம் நான் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கேன். 1885 ஒருத்தர் ஒரு மெஷின் உருவாக்கிட்டாரு. சக்கரமெல்லாம் வச்சு, இன்ஜின்லாம் வச்சு ஒரு மெஷின் அழகாக உருவாக்கிட்டாரு. அதுக்கு பேர் கார். இப்போ அதை பார்த்தா இந்த கற்பனை இந்த கார் மட்டும் இருக்காது. பார்த்தாலே பெரிய பெரிய வீலோட ஒரு மேன் உட்கார்ந்துக்கிட்டே ஓடுற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் கார் உருவாக்கிட்டாங்க. இப்போ இது ஓட்டணும், விற்கணும், நிறைய மேனுஃபேக்சர் பண்ணணும், இது வேலைகள்லாம் இருக்குது. 3 வருஷமா அவர் அதை தயாரிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷமா காத்திருக்கிறாரு. அதை வாங்குறதுக்கோ அதை அடுத்தது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான உதவிகளோ யாருமே நம்பவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டம் முழுக்க மக்கள் குதிரையில தான் பயணம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாரும் நினைச்சாங்க குதிரை இல்லாமல் ஒரு டிராவல், ஒரு பயணம் எப்படி சாத்தியம் நடந்து போவாங்க. இது எப்படி ஒரு மிஷினை ஒருவேளை பேயா இருக்கும், எப்படி ஓடும், அது எப்படி நம்மளை தூக்கிட்டு போவோம், அப்படியான ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஜெர்மனியில் இது நடக்குது. அவர் உருவாக்கிட்டாரு. 3 வருஷம் ஆச்சு. அதை அப்படியே ஒரு இதில் தூங்கிட்டு தூங்கிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரு. ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் உலகத்துக்கு.
வண்டியை எடுத்து அவங்க கிளம்புறாங்க. அந்த பசங்க 2 பேரும் அம்மாவும் முதல்ல ஒரு அம்மா அது கிளம்புறாங்க. அவங்க வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு 107 கிலோமீட்டர். 107 கிலோமீட்டருக்கு வண்டி எடுத்து சோதனை ஓட்டமா முதல் முறையா ரோட்ல ஒரு வண்டி ஒரு பெண் தான் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த வண்டி எடுத்து அவங்க 107 கிலோமீட்டர் போகணும்னா இப்போ நம்மளுக்கு பெட்ரோல், ஃபியூயல், கேஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு. முதல் காலம் பெட்ரோல் ஸ்டேஷன் தான் இருக்குமா? இல்லை. எங்க போய் அவங்க பெட்ரோலை என்ன அந்த எரிபொருள் ஃபியூல் அது எதுவுமே அவங்க இருக்காங்க. முதல்ல அது வண்டி தான். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 107 கிலோமீட்டருக்கு மேப் போட்டு மருந்து கடைகள் இருக்கக்கூடிய வழியாக மேப் போடுறாங்க. 107 கிலோமீட்டர் எதுக்கு அந்த மருந்து கடை? அந்த ஃபியூல் வந்து லிக்ரோலேட் அப்படிங்கிற ஒரு ஃபியூல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மருந்து கடைகளில் சுத்தம் பண்ணுறாங்க. பேருந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்கக்கூடிய கெமிக்கல். அப்போ மருந்து கடைகளில் போனால் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி ஊதிக்கலாம்னு அந்த மருந்து கடைகள் வழியாக அந்த பயணத்தை வந்து போகிறாங்க. முதல் முறையாக வண்டியில் போகும்போது சாதாரணமாக இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணி வச்சுருக்க வண்டி சில நேரங்களில் நடுவோடு இருக்கிறது. முதல் முறையாக ரொம்ப பழி ஏற்படாமல் ரிப்பேராக இருப்பாங்க. நிச்சயமாக ரிப்பேராகும். ஒரு இடத்துல போயிட்டே ஸ்பாட் கழிவுக்கு போகும்போது ஒரு இந்த உயர் கழிவு வருது வண்டி அப்படியே இந்த பசங்க கழிவு இருக்காங்க. அதனால ஹேண்டில் எடுத்து அதையெல்லாம் ஒட்டி வண்டி நடத்தி போகுது. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஒரு ஸ்டூல் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்டில் அதுக்கப்புறம் அந்த வண்டி கொஞ்சம் போயிட்டு அந்த பிரேக் வந்து மரக்கட்டையை செஞ்சுருந்தாங்க. அந்த மரக்கட்டை அப்படியே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது நம்ம புரியல. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போய் செல்ஃப் வச்சுருந்தாரு. அவர்கிட்ட வந்து இந்த ஒட்டி இனிமே நல்ல ஒரு தோலை ஒட்டி ஆணி வச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் அதே வழி போயிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க பிரேக் இல்லை பட்டையான பிரேக். அதை முதல்ல ஒரு செல்ஃப் தான் பண்ணியிருக்காரு தோல். இந்த அம்மா கையோட இப்படி எல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் ஒன்று போகிற வழி கொடுக்க என்னென்ன கழிவு இருந்தாலும் என்னென்ன எரிபொருள் எல்லாம் அதை வாங்கிக்கிறதுக்கே போகிறாங்க. போகிற வழியில் ஆற்றுல கிடக்கிற தண்ணியில் இது ஸ்கூல் பண்ணுறது தண்ணி ஊற்றி 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. 107 கிலோமீட்டர். இப்போ எவ்வளோ நேரத்தில் போகலாம்? 107 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் போகலாம்? 1 hour போகலாம். அப்போ 13 மணி நேரம் போயிட்டு ஒரு தண்ணி இருக்கிறாங்க. கணவருக்கு நான் வந்து சேர்ந்து தான் அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம். ஒன்றும் கவலையில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இருக்கிறாங்க. இதுதான் உலகத்தில் முதலில் சோதனை ஓட்டமாக ரோட்டில் மக்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. பேய் வருது எதுவும் வருது குதிரைகளாக மனசு போகிறது நம்ம இதெல்லாம் வருது நிறைய பேர் பயந்து ஓடுறாங்க. அப்படி முதல் ஒரு காரை மக்கள் பயன்பாட்டுக்காக ஓட்டியது ஒரு பேய். எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்னும் சொல்லப்போனா அந்த காரை கண்டுபிடிச்சு ஒரு ஆள் அழியலாம். ஆனால் அந்த பெண் அந்த சோதனை ஓட்டத்தில் நடந்த பழுது பேர் உடம்பு சுருந்தது இவள் தீர்ந்தது எல்லாத்தையும் சரி பண்ணி எவ்வளோ ஒரு இன்ஜினியரிங் மைண்ட் டெக்னிக்கல் பிரெயினோட இருந்தா அந்த பெண்ணை செஞ்சுருவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சு வராங்க. பத்திரிகை நம்ம கேட்குவாங்க, நெருங்கல் வேணாம் கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க எப்படி இந்த வண்டி போச்சு என்ன மெதுவா அது விற்பனைக்கு. சரி இதோட அந்த நான் கூட சரி பரவாயில்ல உங்களுக்காக பெண் பண்ணி நம்ம முன்னோடியே இருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறீங்க. ஜெர்மனில் அந்த காலத்தில் பெண்களை திருமணத்துக்கு நம்ம ஊரில் வரட்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க சீரெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பெண்களுக்கு திருமணத்துக்கு பணம் கொடுக்குறோம். அந்த பணத்தில் பெண் என்ன பண்ணுறாங்க? கணவருடைய இந்த கால் தயாரிக்கிற தொழிலுக்கு முதலீட போடுறாங்க. அப்போ இந்த கால் கம்பெனி உருவானது யாரோட போனதுனால ஒரு பெண் வளர்க்குறாங்க. அப்போ பணத்துக்கு யாரு? ஒரு பெண். அதை ஓட்டி சக்சஸ்ஃபுல்லாக நம்ம எல்லாம் பயன்படுத்தலாம்னு வச்சது யாரு? ஒரு பெண். அப்போ நம்ம கார் ஓட்டுறதுல பெஸ்ட்டாக இருக்குமா இல்லைன்னா மைண்ட் தான் பெஸ்ட்டு நம்ம எல்லா மனசும் இருக்கு. நமக்கு இந்த கதை யாராவது ஏதாவது சொன்ன கதையை சொல்லுது தெரியுமாப்பா தெரியுமாண்ணா இல்லை ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லுது. முதல்ல எப்படிலாம் நடந்துச்சு பெண்ணாக சமயமா கார் ஓட்டியிருக்காங்க. இன்னைக்கும் நீங்கள் கூகுளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய பேர் வந்து பெர்தா பென்ஸ் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஜெர்மனியில அந்த 107 கிலோமீட்டர் வழி அவங்களுடைய பேர் தான் வெக்கானிக்ஸ் சாலை அப்படின்னு வச்சிருக்காங்க. அவங்களுடைய காரியங்கள் அந்த கம்பெனி அப்படிதான் உருவாக்கப்பட்டது. அதுதான் முதல் பயன்பாட்டுக்காக வாகன விற்பனை செய்ய எங்க அம்மா செஞ்ச விஷயம். அப்போ ஆட்டோமொபைலுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, என்ஜினியரிங்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. 2 வருஷம் முன்னாடி இருந்த ஒரே ஒரு பெண் உடச்சு உண்மையே இன்னைக்கு நமக்கு இந்த பேர் படிக்கிற நமக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த ஜெர்மனில் அதுக்கப்புறம் 70 வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெண் ஒரு பள்ளி படிச்சு முடிச்சாங்க. முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன படிக்கலாம், பொறியியல் படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. அப்போ யாருமே இந்தியாவுடைய இன்ஜினியரிங் பெண்களை சேர்க்கப்பட்டாங்க, கல்லூரிக்குள்ளேயே இடம்பெற்றாங்க. ஆனால் சென்னையில் இருக்கிற பெண் அவங்க அப்பாவுக்கு பேசி அந்த கிண்டியில் இருக்கிற பொறியியல் கல்லூரியில் அந்த அதுக்கான கல்வி இயக்குகள் அந்த பிரின்சிபல் எல்லாம் பேசி 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 நல்லா படிக்க ஆர்வம் எவ்வளோ பேசி ஒரே ஒரு பெண் முதல்ல கல்வி பொறியியல் கல்லூரியில் சேர்றாங்க. கிட்டத்தட்ட 85 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேர் லலிதா. அவங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா அவங்க போட்ட இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ. ஏன்னா இன்னைக்கு நம்மெல்லாம் படிக்கிறதுக்கே எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கு. முதல் முறையா ஆண்கள் முழுக்க கோலோச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையில் ஒரு பெண் உள்ள வரணும், படிக்கணும், அந்த துறையில நுழையக்கூடிய எவ்வளவு கடினமான விஷயம் அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்பெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு முதல் பெண், முதல் டாக்டர், முதல் இன்ஜினியர், முதல்ல படிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ரீ போட்டுருவாங்க. ஆண்கள் பெண்கள் நடுவில் கிளாஸே எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தா நிறைய விஷயங்களை காண்பி தான் அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் அவங்க அப்பாவோட சேர்ந்து ஒரு பொறியியல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சேர்ந்து நிறைய இந்தியாவில் இருக்கிற சப்ஸ்டேஷன் ஜெனரேட்டர் வடிவம் எல்லாம் ஈடுபட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப முக்கியமான புகழ்பெற்ற வட்டாரங்கள் அணையுடைய ஜெனரேட்டர் டிசைன் வடிவமைப்பு செஞ்சோம் அவங்க தான். இல்லாம ஒரு பெண் இன்ஜினியர் தான் வடிவமைச்சிருக்காங்க. எவ்வளவு வெளிப்பட வேண்டிய விஷயம். சரி, நீங்க என்ன கேட்கலாம், சரி ஜெர்மனில் சொன்னீங்க, சென்னையில் சொன்னீங்க, நிறைய எக்ஸாம்பிள் இல்லை, நிறைய எக்ஸாம்பிளா இப்போ யாராவது நான் சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கும் அழுது அதுக்கு ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியது. நம்ம ஊர் போனது, நம்ம ஊரில் ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் திருச்செங்கோடு பிறந்த ஒரு அதுக்கப்புறம் அந்த 70 வருஷத்துக்கு லைட்டாக வந்து ஒரு 70 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊரில் திருச்செங்கோடில் ஒரு பெண் படிக்கிறாங்க. ஒரு பொறியியல் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அது துறை சார்ந்த அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது, நம்ம ஏன் ஒரு தொழில் பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம், அடுத்தது எந்த தொழில் ரொம்ப நல்லா என்ன மாதிரி தொழிலில் போகலாம் அப்படின்னு நம்ம ஆலோசிச்சு அவங்க ஒரு சூஸ் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு தொழிலாக அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஒரு புது விஷயம் 14 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. எலக்ட்ரிக் கார், பைக் நமக்கு தெரியுது. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்துல அவங்க அடிக்க வைக்கிறாங்க. அந்த தொழிலை பண்ண போகிறோம். தான் இருக்கிற தன்னோட வேலையை விட்டு நகை, பணம், சொத்து என்ன இருக்கோ எல்லாத்தையும் அந்த கம்பெனிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பணம் தேவைப்படுது, தொழில் தொடர்ந்து இடம் தேவைப்படுது, ஆட்கள் பணியாளர்கள் தேவைப்படுது, இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணணுமே. சும்மா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு ஆகிப்போச்சா, மார்க்கெட்டிங் பண்ணி சந்தைப்படுத்தி விற்கணுமே. இப்படி பல விஷயங்கள் சவால்களுக்கு நடுவில் அந்த தொழில்துறையில் அவங்க இறங்குறாங்க. எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க. அத்தனை விஷயம் ஆட்டோமொபைல் துறையில் பெரிய இந்தியாவில் இப்படியான ஒரு ஃபவுண்டராக ஒரு கம்பெனியை மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் உருவாக்குற ஒரு இடத்துல ஒரு பெண் இருக்காங்கிறது யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க. ஒரு கம்பெனி உட்காந்துருக்காங்கன்னா சப்ளையர்ஸு, கஸ்டமர்ஸு, இல்லை பேங்கர்ஸ், இது நிறைய வருவாங்க இல்லையா, தொழில் ரீதியான மனிதர்கள் வரும்போது மக்களே வந்து கேட்கணும், சார் இல்லைங்களா, சார் இல்லைங்களா, நான் தான் சார் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆகிட்டு ஏன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் கோடை மாற்றிக்கிறேன். ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்க. நம்மளே சொல்லியிருக்கேன், நான் தான் சார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு. ஒரு பெண்களுக்கு இருக்கிறதை
எந்த ஒரு மூளையும் சொல்லவே முடியாதவங்க நான் அந்த துறையில் இருக்கேன், நான் ஒரு பெண், ஆனால் அந்த துறையில் என்னால் சமைக்க முடியுது, தொடர்ந்து அத்தனை போராட்டங்கள் அத்தனை விஷயங்கள் செஞ்சே இருக்கிறாங்க. தொடர்ந்து செஞ்சு பல கோடி ரூபாயான மதிப்பிலான மிகப்பெரிய கம்பெனி உருவாக்குறாங்க. அந்த கம்பெனியோட பேரு ஆம்பியர். ஸோ தெரியும் ஆம்பியர் பிசிக்ஸோட பேரு. அவருடைய பெயர்ல தான் அந்த கம்பெனியை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குறதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நிறைய சவால்கள் வந்து நிறைய வேலை செய்யறது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சென்னையில் ஒரு பேராசிரியர் சந்திக்கிறாங்க. அவர் சொல்றாங்க நிறைய ரிசர்ச் ஸ்டடி எல்லாம் சொல்றாங்க. சென்னையில் ஒரு பேராசிரியர் சந்திச்சு நிறைய விஷயம் தொழில் பற்றி பேசியிருக்காங்க. சரி பண்ணணும் எல்லாம் கேட்டு பேராசிரியர் சொல்றாங்க, உங்களுக்கு எதுக்கிட்ட வேலை, நீங்கள் வர வேண்டிய இடம் ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க. அப்போ காயம் விட்டுட்டாங்க. இப்படி சொல்லிட்டாரு, 4-5 வருஷம் ரிசர்ச் பண்ணி அத்தனை உழைப்பையும் அத்தனை எல்லாத்தையும் போட்டு அறிவு திறமை எல்லாத்தையும் போட்டு ரிசர்ச் பண்ணி ஒரு ஆரம்பிச்சு இவ்வளோ பணத்தையும் உள்ள போட்டு என்ன பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டாரு. ரொம்ப வருத்தத்தோட வாய்ப்பு ஒரு வேலையோடு வருது. அதுக்கப்புறம் அந்த அவங்க தன்னோட வேலையில கொண்ட குறுகிய புதிய இருந்தது தொடர்ந்து அவங்க ஒரு வேலை செஞ்சே இருக்கிறாங்க. ஒரு முறை டெல்லியில இவங்க ஒரு பெரிய ஆட்சேபம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருது நிகழ்ச்சியில் விருது வாங்கி கீழே வரும்போது அந்த பேராசிரியர் வந்து மேம் உங்களோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க அன்னைக்கு ஒருத்தவங்க எப்படி சொல்லி அனுப்புனாங்க, உடனே இவங்க எதுவுமே பதில் சொல்ல, பதிலை எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு விருது வாங்கி எனக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்க வச்சுருக்காங்க. அதுதான் அவங்க கொடுத்த பதில். யாராவது ஒருத்தவங்க நம்ம யாராவது ஒருத்தவங்க நம்ம அவமானப்படுத்துறாங்க, உதாரணப்படுத்துறாங்கன்னா உடனே சும்மா எடுத்து வீசவே வேண்டியது அப்படியே பத்திரமா வச்சுட்டு திரும்பி அவ்வளோ அழகான பதில் வந்து நீ என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேளு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்குது. ஒரு முறை வந்து ரத்தம் தாக்காக மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 5 நிமிஷம் தான் மீட். அதுவும் பல முறை மெயில் அனுப்பிச்சு தொடர்ந்து முயற்சியில் அந்த கம்பெனியை பற்றி தன்னுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி மெயில் அனுப்பிச்சு ஒரு முறை மிஸ் ஆகிடுச்சு. 2வது முறை 5 நிமிடங்கள் கிடைக்குது. 5 நிமிடங்களுக்குள்ள தன்னுடைய ப்ரொஃபைலை அழகாக சொல்லணும். வாய்ப்பு ஒரு முறை தான். அப்போ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி 5 நிமிடமாக போன ஆரம்பிச்சு சந்திப்பு 20 நிமிடங்களில் வெளியே கிடைக்குது. 20 நிமிடங்களில் தன்னுடைய கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் காமிச்சு கடைசியில் அவங்களுடைய இன்வெஸ்டராக மாறாங்க. ஒற்றைக்காக நம்மளுடைய திருச்செங்கோட்டு பெரிய ஆரம்பித்த ஆட்டோமொபைல் துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்ல அந்த கம்பெனி இப்படி போயிட்டே இருக்குது. தொடர்ந்து என்னென்னலாம் எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியும், எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், எப்படியெல்லாம் எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள் எடுக்க முடியும், கிராமப்புறங்கள் எப்படி பயன்படுத்துறது, இன்னும் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது, டெக்ஸ்டைல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது, சைக்கிளில் பேட்டரி எப்படி பண்ணுறது, நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பணம் தேவைகள், ஆட்களுடைய விஷயம், நிறைய பிரச்சனை. பணம் தேவைகள் ரொம்ப பிரச்சனையாக ஒன்று அப்படியே வந்துருக்காங்க. நைட் 8 மணிக்கு கம்பெனியில் திடீர்னு ஒரு 15 பேர் தொழிலாளர்கள்லாம் வராங்க. பார்த்தோன்னே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சம்பளம் வேறு 2 மாதம் இல்லை, கண்டிப்பாக நான் நின்றுக்கிறேன், சம்பளம் கிடைக்கல, கிடைக்க போகிறாங்க, அடுத்தது போனஸ் தீபாவளியில் இருக்குது, போனஸ் கேட்க போகிறாங்கன்னு அப்படியே அப்படியே ஒரு டென்ஷனாக இருப்பாங்க. வெளில வராங்க. இந்த 15 பேரில் ஒரு பேர் முன்னாடி வந்து கேட்டுருக்காங்க, மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்கள் போய் ஆர்டர் எடுத்துருவாங்க, 24/7 நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், நாங்கள் தயாரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கோப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி கோப்புமே இவங்களுக்கு வந்துச்சே வேகம். அப்படியே இன்னைக்கு வரைக்கும் வாங்கின விதிகள்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு ஒற்றை வழி எனக்கான அத்தனை முடிவு சக்தியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, நம்மளோட கம்பெனியில் பெரும்பான்மையான எல்லா வேலைகளையும் பெண்கள் முடிவு பண்ணிட்டாங்க. பெரும்பான்மையான சமயங்கள் எல்லா வேலைகளையும் லேபாக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பெண்கள் இருக்கணும் முடிவு பண்ணி பெண்களை அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரு மேனேஜர் வந்து ஒரு ஆளாக இருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இது ரிஸ்க், இந்த பெண்களை அதிகமாக நீங்கள் வேலை செய்யணும், அடிக்கடி வெளியே போடுவாங்க, மாதம் 3 நாள் வர மாட்டாங்க, வெயில் போக மாட்டாங்க, ஏதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னா இல்லை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாம் எப்படி சொல்கிறீங்க, நானே ஒரு பெண் தானே, எங்கிட்ட வேலை செஞ்சு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இல்லை மேம் நான் விவசாயத்தை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு
இல்லை, இது ஒத்து வராது, அவங்கெல்லாம் அதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, அரட்டி சும்மா போவாங்க, அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பார்த்துருக்காங்க, இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியாது, மேனேஜரை கூட்டிங்க, நீ வேண்டாம் போயா, நான் பெண்களை வச்சுருக்கேன், பெண் மேனேஜர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு யார் பெண்களை வேண்டாம்னு சொன்னாங்களோ அந்த மேனேஜர் அங்கே நடக்குது. கம்பெனியில் மேக்ஸிமம் எவ்வளோ பெண்களை எடுக்க முடியுமோ அவ்வளோ பெண்களை பண்ணி பண்ணுறாங்க. இன்றைக்கும் அவங்க எல்லா இடத்துலையும் சொல்லுது, நீங்கள் ஒரு கம்பெனி ஒரு ஸ்டார்ட் ஆப்ரேஷன் பெண்களை இன்க்ளூட் பண்ணுங்க, நிறைய பெண்களை உள்ள செய்யுங்க, நிச்சயமாக ஒரு நல்ல டீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க தாண்டி வரும்போது அவங்க முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, குடும்பம். இப்போ பெத்தா வெளியே ஆகட்டும், லலிதா அம்மாவுக்காகட்டும், இல்லை இப்போ கடைசியாக சொன்னேன் ஹேமலதா அண்ணாமலை அப்படிங்கிற நம்ம ஊர் நினைச்சாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஃபவுண்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் குடும்பம். இப்போ நம்ம எல்லாருமே நம்ம உடையை தேர்ந்தெடுக்கிறோம், இல்லை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். நம்ம குடும்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய இது நமக்கு இல்லை, அது இயற்கையாக தேர்ந்தெடுக்கிற விஷயம். இப்போ இத்தனை பேரை கல்லூரியில் பொறியியல் படிக்க வேண்டும் என்று அனுப்பக்கூடிய ஒரு குடும்பம் கிடைக்கிறது நம்ம அனைவருக்கும் வரம் இல்லையா? ஏன்னா உலகம் முழுக்க இன்னைக்கும் ஒரு பள்ளி கல்வி கூட கிடைக்க முடியாத, கிடைக்கப்பெறாத எத்தனையோ பெண்கள் இருக்கும் காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் மிகச்சிறந்த கல்லூரிகள், மிகச்சிறந்த கல்விகள். அப்போ நம்மளுடைய குடும்பம் நமக்கான வரம். அப்போ அந்த குடும்பத்தை நம்மளை நம்ப வைக்கிறது நம்முடைய அறிவு, திறமை, நம்முடைய பண்பை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம வாழ்நாள் முழுக்க மிக அழகாக கொண்டு போகும். என்ன நடந்தாலும் இந்த பொண்ணு திறமையான, இந்த பொண்ணு சொல்ற சொல் சரியா இருக்கும், இந்த பொண்ணு தீர்க்கமா யோசிப்போம், எந்நேரமும் நீங்கள் விழிப்புணர்வோட இருக்கும். யார் அணுகிறான், என்ன பேசுறான், இந்த பேச்சு நம்ம கேட்கலாமா வேண்டாமா, உங்களுக்குள்ள இருக்கிற அறிவை நம்பணும். யார் வந்து என்ன பேசுறான்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, அதை அனலைஸ் பண்ணணும். இவங்க சொல்றது சரிதானா, இது பண்ணலாமா வேண்டாமா, இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, மிகச்சரியா உங்களுடைய நிபுணர்கள் உங்களுக்கு வழிகாட்டும். உங்களுக்குள்ள நீங்க பேசும் மனதோடு உரையாடினால் மிகச்சரியான வழியா இருக்கும். இல்லை அந்த மனசை உரையாட்டை நிறுத்தி ஆஃப் பண்ணி அது அப்பப்போ சொல்லுங்க, அவங்க சொல்றது ஜாலியாக இருக்கும், சொல்றது அதுதான் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சா நம்மளோட மனதில் ஒரு லாப் ஆயிடும். அங்கே இங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாம் தான் நம்ம நீ இப்படி நட, இப்படி போ, இந்த ட்ரெஸ் போடு, இந்த இதில் ட்ரெஸ் ஏறு, இப்படி போங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னொரு இன்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்கலாம், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு உள்ளுக்குள்ள போட்டு அனலைஸ் பண்ணி நம்ம அறிவின் ஒன்று இருக்குல்ல, அந்த அறிவையும் உணர்வையும் பயன்படுத்தி முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்ல மனதை பயிற்சி பண்ணிக்கணும். அப்போதான் நீங்கள் ஃபியூச்சரில் மிகச்சிறந்த இப்போ இருக்கிற கல்லூரி பருவத்திலிருந்து மாறி என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சாதனைகளாக, தொழில்துறைகளாகட்டும், வேலைகளாகட்டும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நீங்கள் நினைச்சு எண்ணங்களை செய்ய ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 100 செயல் செய்யறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிருள்ள உயிரற்ற அத்தனையுமே உங்களுக்கு வந்து உதவும். இது மாற்றே இல்லை. ஆனால் முயற்சி, உழைப்பு, நேர்மை இந்த விஷயங்களோடு நம்ம அந்த அடியை எடுத்துக்கணும். இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் பொதுவாக ஒரு தீம் சொல்லுவாங்க இல்லையா, வருஷம் ஒரு தீம் சொல்லுவாங்க. இந்த வருஷம் என்ன தீம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இன்வெஸ்ட் இன் உமன், ஆக்சலரேட் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு தீம் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் மகளிர் தினத்துக்கு இந்த வருஷம் முழுக்க இந்த தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்களை இன்க்ளூட் பண்ணுங்க, பெண்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. இப்போ இன்ஸ்பயர் ஆகுறதுனா எங்கேயாவது சாதிச்சேன், எங்கேயாவது இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகுது. நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா, பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா, நம்ம வீட்டு அத்தை, பக்கத்து எந்த வீட்டில் இருக்கிற பெரியம்மா, இவங்ககிட்ட உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அழகான திறன், நம்மளுக்கு தேவையான வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கும். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்ச போதும் அவங்களுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நமக்கு. ஒரு இன்ஸ்பிரேஷனை யாராவது ஒதுக்கிட்டு தான் முழுசாக எடுத்துக்கணும் இல்லை. இப்படி உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பேராசிரியர்கள், கல்லூரியில் படிக்கிறவங்க, ஒரு மாணவிகள், ஃப்ரெண்ட்ஸுடைய ரொம்ப சின்ன குட்டி விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதே இன்ஸ்பிரேஷனாக நம்ம அப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு தீம் இருக்கு எப்பவுமே. இந்த உமன்ஸ் வந்து வருஷம் அதாவது வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு
அந்த தீம் வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா வந்து ஒரு 19 வருடம் முன்னாடி ஒரு மரணப்படுக்கையில் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயமே எனக்கு இன்னும் வழிநடத்துது, இன்னும் வாழ்நாள் முழுக்க வழிநடத்துற விஷயம் என்னன்னா, இயங்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு வேலையை, ஒரு செயலை, இயற்கையான செயலை செய்து கொண்டே எங்கேயும் தொய்வடைய, சோறு அந்த பணம் வருதா வரலையா, நல்ல விஷயமா இருந்தால் போதும், அந்த விஷயத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து இயங்கிட்டே எங்கள் சொன்ன ஒரே அந்த சொல், 2 சொல், ஒரே வழி, இயங்கிட்டே இருக்கு. இதுதான் எனக்கு வாழ்நாள் முழுக்க கிடைச்ச இன்ஸ்பிரேஷன். இனியும் இந்த இன்ஸ்பிரேஷன், இந்த வேர்ட்ஸ் தான் என்னை வழிநடத்தி அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு முறை இந்த மாதிரி ஒரு கல்லூரி முடிச்ச உடனே ஒரு கோயம்புத்தூர்ல நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றேன். அப்படி வேலைக்கு சேர்ந்து 22 வருஷம் 24 வருஷம் முன்னாடி பார்த்துக்கோங்க. அப்போ எந்த மாதிரியான நாலேஜ், எந்த மாதிரி இருக்கும், நிறைய விஷயத்துக்கு வெளியுலகம் தெரியாது. ஏன்னா மொபைல் இல்லை, இன்னைக்கு நமக்கு நிறைய தெரியும். வெளியுலகம் போகாட்டி நம்ம மொபைல்லே எல்லாம் தெரியும். அப்போ எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் அந்த கம்பெனி சேர்ந்து ஒரு 15 நாளில் அந்த கம்பெனிலேருந்து ஒரு மீட்டிங் கிளம்புறாங்க. என்னையும் என் கூட வேலை செய்ய ஒரு மீட்டிங் வருவாங்க. ஜாலியாக இருக்கிற ஆஃபீஸ் லீவு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகிறோம். ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அந்த மீட்டிங். அது பார்த்தாலே கொஞ்சம் மிரண்டு, ஏன்னா வெளியிலேருந்து பார்த்துருக்கோம் ஸ்டார் ஹோட்டலில். உள்ளெல்லாம் போய் அது எப்படி இருக்கும், என்ன எதுவுமே தெரியாது. 22 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார் ஹோட்டலில் அந்த மீட்டிங் வச்சுட்டாங்க. சரி போயாச்சு. நம்மளுக்கு வாயில்லை, நான் கேட்டுட்டேன். அந்த பொண்ணை கொண்டு உள்ளே போய் அப்படியே உட்காந்துச்சு. ஒரு அழகான கான்ஃபரன்ஸ் டேபிள் ஒவ்வொரு ஷீட்டில் அப்படியே ஒரு 25-30 பேர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு ஜாமான்கள் யாரும் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லலாம். கோயம்புத்தூரில் LLW பெரிய லக்ஷ்மி பெரிய கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, அதனுடைய மேனேஜர்ஸ், GM சீனியர் மேனேஜர், கேஜி ஹாஸ்பிட்டலோடைய மேனேஜர், அதுக்கப்புறம் பிரிகான் ஒரு மிகப்பெரிய கம்பெனி அதனுடைய மேனேஜர், இப்படி வயதிலையும் அறிவிலையும் ஒரு பெரிய பெரிய நிறுவனத்திலிருந்து பெரிய ஆட்கள் எல்லாம் நடந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் எலிக்குட்டிவாக இறங்குவாங்க. அதாவது தோற்றம், அறிவு, நிறுவனம் எல்லாமே ஒரு எந்த விதத்துலையும் சம்மந்தமே அவங்களுக்கு எங்களுக்கும் அப்படி உட்காந்துட்டு இருக்கோம். அப்படியே செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முதல்ல அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அப்படியே பேசுகிறாங்க. வரிசையாக இங்கெல்லாம் திக்கு 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 திக்குன்னு அடிச்சுட்டு என்ன பேசுறது, நம்ம கம்பெனி பற்றி பேசுவோம் இல்லையா, எடுத்தோடனே வச்சுட்டு இன்ட்ரோ கொடுக்குறோம். கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கம்பெனியெல்லாம் பற்றி தெரிஞ்சு தான் வந்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஆட்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுகிறேன். நான் தமிழ் மீடியத்தில் படித்த பொண்ணு, பேசுகிற ஆங்கிலம் அப்படியே அவ்வளோ அழகாக அப்படி ஹையாக இருக்குது. வயசு அப்படி இருக்குது. அப்படியே பேசுகிறாங்க. போனது அவர் கவிதை பேசுகிறாங்க. ஸ்டைலாக அழகாக ஒருத்தர் பேசுகிறாங்க. எனக்கு வந்துச்சு, என்னோட வந்துருச்சு. அது வரைக்கும் அப்படியே டப்புன்னு இதெல்லாம் வாய்களே வெளியில் வந்து விழுகிறதும் பிடிச்சிட்டு முதல் முறையாக அப்படியே கொஞ்சம் பேசுவோம். அப்படி இருக்குல்ல, என்னோட வந்துருச்சு. நான் எழுதி நிற்கிறேன். அப்படி எல்லாத்தையும் ஒரு முறையை போய் பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தருமே ஒன்றுமே டீட்டெயிலே பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் எல்லாரும் குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒன்று நாள் அப்படி நிறைய சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணாங்க. குட் மார்னிங் சார், குட் மார்னிங்னா, ஹாப்பி மார்னிங்னா எல்லாம் சொன்னாங்க. நான் எழுந்திரிச்சு வணக்கம் அப்படின்னு சொன்னால் யாருமே சொன்னாங்க. இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் எனக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒன்று கூணி குறுகி அவமானப்பட்டு கண்ணில் கொஞ்சம் கையில் கலங்கி சாதம் கலந்துக்கிறது. இன்னொன்று நம்மளை நம்பி நம்ம கம்பெனி அனுப்பிச்சிருக்கு. நம்ம எது தவறணும்? உனக்கு தான் சொல்ல தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்கில் சொன்னோம். எல்லாரும் தமிழ் மக்கள் பார்த்துருக்காங்க. என்ன ஆகிடும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன். சரி, இந்த ஆப்ஷன் எடுத்து என்ன ஆகிடும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் நான் என்ன சொன்னால், உங்களை யாருக்கிட்டையாவது புண்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் அப்படியே உருவத்தை சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுப்பா அப்படின்னு. இல்லை, எல்லாரும் குட் மார்னிங் சொன்னீங்க, ஹாப்பி மார்னிங்லாம் சொன்னீங்க, நான் வணக்கம் சொன்னேன், நீ யாருமே சொல்லலை, அதனால தப்பாக சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் கை வச்சுட்டேன். வணக்கம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒரு சூழ்நிலை, ஒரு சுச்சுவேஷன் நம்மளை கூலி செய்யறதுக்காகவும் வரலாம், நம்மளை மேம்படுத்தி மட்டும் தான் எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். அந்த இடத்தை, அந்த சூழ்நிலை எப்படி வைப்போம். வேலைக்கு ஆரம்பிச்சு அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக என் கம்பெனியில் இந்த பொண்ணு தான் இனிமேல் மீட்டிங் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் சாயந்தரம் மீட்டிங் நடந்தது. ஃபஸ்ட்டு வணக்கமே எங்கள் எம்டிக்கு போயிடுச்சு. யார் வந்து பொண்ணு இப்படிலாம் பேசுது, உள்ள கண்டக்டெல்லாம் நான் மீட்டிங்கில் பெருசாக என் கம்பெனி பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல, எதுவுமே பண்ணல. ஆனால் தைரியமான
சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் அப்படின்னா எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பு அத்தனையும் தாண்டி நிற்கணும். ஏன்னா நல்ல விஷயம் தானே செய்யணும். எல்லா எதிர்ப்பும் வரும், தடைகள் வரதான் செய்யும். ஒரு முறை நமக்கு நம்பிக்கைன்னு ஒரு பத்திரிகை, அதுல ஒரு பேட்டி எடுத்தாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு கேள்வி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு என்ன பதில் சொல்றேன். அதில் அவங்க கேள்வி கேட்டாங்க, மேம் உங்களுக்கு நிறைய அவமானம்லாம் வந்துருக்குல்ல, இல்லை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன கேள்வி, அவமானம் பார்த்து ஃபீலிங் அதான் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் எல்லாரையும் சொல்லிக்கலாம், ஆமாம் சார் நிறைய அவமானம் வரும், எல்லாருமே வரும், அதான் வளர்ச்சி. நிறைய அவமானம் வரும். நான் அந்த அவமானத்தையெல்லாம் ஒன்றுனா வாங்கி ஒன்று மேலே அடுக்கி வச்சுப்பேன். அது மேலே ஏறி நிற்கும் போது நீங்கள் என்ன பேட்டி எடுத்து வரீங்க, இந்த மேடை